எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோ போல்ட்ரி ஃபார்மில் ஒரு புது அப்டேட்ஸுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 10க்கு 16 மேலே உள்ள சிக்ஸ் எல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுற இடத்த பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணியிருக்கோம் வித் க்ரீன் மெஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சும்மா சிம்பிளாக கம்புகளை கட்டி அதில் க்ரீன் மெஸ்ஸை டேக் மாதிரி ஆக்கி ஏற்கனவே இருந்த நம்மளோட டோரை அதை வச்சு செட் பண்ணி வச்சிட்டோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தடவை நம்மளோட சிக்ஸ் ஹேச்சிங் ரேஷியோ வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 600 சிக்ஸ் இருக்குது. இந்த 600 சிக்ஸையும் ஒரே சைடில் போட்டு மெயின்டைன் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த சிக்ஸ் எல்லாம் என்ன வெரைட்டி அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1, இதெல்லாம் வந்து சோனாலி கோழிகள். உங்களுக்கு தெரியும், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க சோனாலி கோழிகள் தான். மிச்சம் இருக்க பார்ட்ஸை அப்படியே எம்டியாக விட்டாச்சு. அதுக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லேட்டராக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இப்போது இதெல்லாம் வந்து சோனாலி கோழி குஞ்சுகள். பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு. இது இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 days ஆயிடுச்சு. இதில் நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத்தும் இதில் இருக்குது. கீழே நம்ம என்ன போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள் பூனை மாதிரி கத்தவும் எவ்வளோ இதாக போய் ஒளியுது பாருங்கள், எல்லாம் ஆக்டிவாக. இன்குபேட்டரில் பொறிச்சது தான், அதனால் இயற்கையாகவே அதுக்கு ஒரு குணம் இருக்குது பாருங்கள். பூனை வந்தால் ஓடி ஒழிக்கணுன்னு. தண்ணி நீங்கள் இப்படி தான் வைக்கணும். கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னா செங்கலை மேலே வச்சு அது மேலே தண்ணி வைங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சு தண்ணி வைங்க. தீவனங்களை இந்த மாதிரி தட்டுகள் வாங்கி இந்த தட்டுகளில் நீங்கள் தீவனத்தை கொட்டி வைங்க. அப்போது பரவலாக எல்லா இடங்கள்லையும் தீவனத்தட்டுகள் இருக்கணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய கோழி குஞ்சுகள் இருக்கிறதுனால எல்லா இடங்கள்லையும் அது போய் நிற்கிற எல்லா இடங்கள்லையும் தீவனம் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் அதோடய வளர்ச்சி நல்லாயிருக்கும். இந்த சோனாலி கோழிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 230லேருந்து 40 வரையும் முட்டை போடக்கூடியது. இதில் இருக்கிறது எல்லாமே சோனாலி கோழி குஞ்சுகள் தான். நமக்கு இன்னும் ஒரு அடுத்த மாதம் 7ஆம் தேதி விற்பனைக்கு ரெடி ஆகிடும். 1 month சிக்ஸ் ரெடியாக இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். அனைத்து வகையான கலருமே நம்மகிட்ட இருக்குது. எல்லாமே ஒரிஜினல் சோனாலி. நம்மகிட்ட வாங்குறத நான் சொல்கிற மெடிசனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 3.5 மாதத்தில் முட்டைக்கு ரெடி ஆகிவிடும். ஆமாம், கீழே வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா, இதை தண்ணி இப்படி தான் வைக்கணும். நீங்கள் கீழே என்ன போட்டிருக்கீங்கன்னா மரத்தூள். இந்த மரத்தூள் தாங்க பெஸ்ட்டு. பாருங்கள், நோண்டி காமிக்கிறேன் பாருங்கள், தோண்டி இதை பாருங்கள். இந்த மரத்தூள் தான் எப்போவுமே இந்த இடத்த ட்ரையாக வச்சுக்கும். அது போடுற எச்சங்களில் இருக்க ஈரத்தன்மையை கூட உறிஞ்சு உடனே அந்த பிளேஸை வந்து ட்ரையாக வச்சுக்கும். இந்த மரத்தூளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ப்ளஸ் மரத்தூள் நல்லா ஹீட்டு கொடுக்கும். நம்ம ஏற்கனவே ப்ரூடிங்க்கு லைட்டு போட்டிருக்கோம், ஆனாலும் லைட்லாம் எரியாது. ஏன்னா நம்ம வச்ச டெம்பரேச்சரை விட அதிகமாக இருக்கிறதுனால அது எரியாது. ஆமாம், இந்த கோழிகள் வந்து நீங்கள் இத்தனை கோழி குஞ்சுகளை ஒன்றா விட்டுருக்கேன் பாருங்கள். இது பெருசாக கோழிகள் ஆனாலும் ஒன்றோட ஒன்று கொத்திக்காது. குறைஞ்ச இடங்களில் நீங்கள் வந்து நிறைய கோழிகளை வளர்க்கலாம். இந்த சோனாலி கோழிகள் குறைஞ்ச இடங்களில் நிறைய கோழிகள், அதாவது 10க்கு 10 இடம் இருந்தாலே 100 கோழிகளை நீங்கள் வளர்க்கலாம். இது பார்ப்பதற்கு அப்படியே நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். இந்த குஞ்சு பாருங்கள், அப்படியே நாட்டுக்கோழி குஞ்சுகள் சின்னமாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், நம்ம ஊர் கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இருக்கும். இந்த அசில் கிராஸ் மாதிரியோ வேறு மாதிரி குஞ்சுகள் மாதிரியோ கிராமப்பிரியா குஞ்சுகள் மாதிரியோலாம் இருக்காது. இது பார்ப்பதற்கு அப்படியே நாட்டுக்கோழி குஞ்சுகள் மாதிரியே இருக்கும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கொத்திக்காதுன்னு சொன்னேன். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு கோழி இனம் இது. இது ஒன்றும் ஹைப்ரிட் கோழியெல்லாம் கிடையாது, நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். இது வந்து எகிப்தோட ஃபயோமிஸ்ன்ற நாட்டுக்கோழிக்கும் பங்களாதேஷை சேர்ந்த ஒரு நாட்டுக்கோழியும் 2 நாட்டுக்கோழிக்கு சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு தான் இது. இது ஹைப்ரிட் கிடையாது. அசில் கிராஸ் மாதிரியோ மற்ற இனங்கள் மாதிரியோ ஹைப்ரிட் கிடையாது. இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வளர்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் இந்த முட்டைகள் அவ்வளவு நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலான சத்துக்கள் இது விடுற முட்டையில் இருக்குது. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, இந்த கோழியெல்லாம் அடகாக்காது. நம்ம இன்குபேட்டர் வச்சு தான் பொரிக்கணும். அப்படி வச்சு தான் நம்ம பொரித்து வச்சுருக்குறோம்.
ஏன் இது அடகாக்காதுன்னா வருஷத்துக்கு இது வந்து 240 முட்டை, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு கோழி 20 முட்டையாவது விட்டுரும். நம்ம தீவனம் நல்லா போடும்போது, லேயர் தீவனம் போடும்போது 20-25 முட்டையாவது விட்டுரும். அந்த அளவுக்கு வந்து இதோட கெப்பாசிட்டி. இதோட கறியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். நாட்டுக்கோழி கறியை விட இது அவ்வளோ ருசியாக இருக்கும் இதோட கறி. முட்டையும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த மாதம் 7ஆம் தேதி இது உங்களுக்கு 1 மாத கோழி குஞ்சாக புதுக்கோட்டையில் சேலுக்கு ரெடியாக இருக்குது. புதுக்கோட்டையில் இருக்க நண்பர்கள் நேரில் வந்து வாங்கிக்கோங்க. புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க. சில ஊர்களுக்கு வந்து நமக்கு வந்து பஸ் வசதி, நேரடி பஸ் வசதி கிடையாது. அதனால் நம்ம பஸ்ஸில் அனுப்ப போகிறது கிடையாது. இது கோழி சம்மந்தமாக உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும், இந்த கோழி எனக்கு வேணும், இந்த கோழி குஞ்சுகள் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க இந்த திரையில் தெரியும் நம்பரை ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசலாம். நான் உங்களுக்கு எப்படி அனுப்புவேன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் 1 மாத குஞ்சுகளாக வாங்கி வளர்க்கும்போது இதுக்கு நீங்கள் ப்ரூடிங் போட தேவையில்லை, தடுப்பூசிகள் போட தேவையில்லை, எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அப்போ நீங்கள் இதை அப்படியே வாங்கி நம்ம சொல்கிற அதுக்கு ஃபீடு மட்டும் நம்ம போடுவோம்ல, அதை மட்டும் நம்ம போட்டுட்டு வந்தோம்னா 3.5 மாதத்துலேருந்து கரெக்டாக 3.5 மாதத்தில் இது முட்டைக்கு ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஒரு கோழி பண்ண ஆரம்பித்து வெற்றிகரமாக லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சோனாலி ப்ரீடு உங்களுக்கு சரியாக வரும். இதை வாங்கி நீங்கள் பயனடையுங்க. இதில் எப்படி வளர்ப்பு முறைன்றதை நீங்கள் பார்க்குறீங்க, இதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எந்த இடத்துல தண்ணி வச்சுருக்கேன், ட்ரிங்கர்ஸ் என்ன வைக்கணும், என்னென்ன தட்டு நம்ம யூஸ் பண்ணணும், எல்லாமே இதில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எத்தனை பல்பு போட்டிருக்கேன். நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்கினதுக்கப்புறம் பல்பு வாங்கணுன்னு உங்களுக்கு அவசியம் இல்லை, அந்த தேவைப்படாது. நீங்கள் வாங்கி அப்படியே வளர்த்துக்கலாம். அதிக பனி இல்லாமல், அதிக மழை இல்லாமல், அதிக வெப்பம் இல்லாமல் இந்த கோழிகளை பாதுகாத்து வச்சுக்கோங்க. ஆமாம், என்ன தான் இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான கொண்டிருந்தாலும் இந்த கோழி இனத்துக்கு வந்து நீங்கள் தடுப்பூசியை போட மறந்துடாதீங்க. அது எப்போ போடணும், என்ன ஊசி போடணுன்றது எங்கிட்ட வாங்குகிற கஸ்டமருக்கு நாங்கள் அப்பப்போ நினைவுபடுத்திட்டு தான் இருக்கோம். அவங்களும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆமாம், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நேரில் வந்து இந்த கோழிகளை வாங்கிக்கோங்க. மற்ற டிஸ்ட்ரிக் பஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிடுவேன். இப்போ இந்த தெரியுது பார்த்திங்களா அது கூண்டு, இதில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணுன்னு ஒரு ஆசை. உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதை பற்றி.